எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சு கேட்டிருக்காரு சிவி சண்முகம். சரி, சிவி சண்முகம் சொல்கிறாரு அதிமுக வெற்றி பாதையில் அழைச்சின்னு போகிறதுக்கு தான் நாங்கள் போகிறேன்னு. தாவேகாவுக்கு போனால் போயிடுவீங்களா? எப்படி போவீங்க? தாவேகா அதிமுக கட்சியை மதிக்கவே இல்லாமல் விஜய் நான் கொடுக்குற 5-10 ஒரு ஆக்டர் ஆனவன். அதுக்குன்னு தலைவரை சொல்கிறேன். தலைவர் வந்து ஆக்டர் கிடையாது, அவர் ஒரு கொள்கைவாதி, திராவிட கொள்கைவாதியை ஏற்றுக்குன்னு எத்தனையோ வருஷங்கள் அந்த கட்சியை கொள்கையாக ஏற்றுன்னு போனவர். அதுக்கப்புறம் தலைவர் ஆனார், அதுக்கப்புறம் கலவரம் ஆனார். சிவி சண்முகம் மாதிரி ஒரு அது சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலமானவன் அவன். சரி, இப்போ இதுக்கு போகிற டிவி கேட்க போறிய, டிவி கேட்க போனவொடனே நீ அப்படியே ஜெயிச்சு எடுத்துன்னு வந்துடுவியா எல்லாத்தையும்? உன் தொகுதியில் உன் மாவட்டத்தில் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிரா? எஸ்பி வல்சாமி மாவட்டத்தில் எத்தனை ஜெயிச்சிறாங்க? இந்த விஜய் பாஸ்கர் இருக்கிறானே அவன் மாவட்டத்தில் எத்தனை ஜெயிச்சிக்கிறான் அவன்? இவன் கண்டிப்பாக உண்மையாக இல்லைங்க. இல்லைன்றதால தானே இப்படி போகிறானுங்க. சோதனை காலத்தில் பார்த்தீங்களா தொண்டனுங்க எவ்வளோ பேர் வந்துடுறானுங்க பொதுனவா கீப்பானுங்க. அவனுங்க போய் கீப்பானுங்க. அவனுங்க அந்த லாட்ரி வியாபாரி பண்ணுறாள் அந்த பொம்பளை, அவனை வச்சு துட்ட சம்பாதி இது உஷாராக போயிருக்கானுங்க. தவிர இத்தனை வருஷம் இருக்கிற கட்சியே இப்படி பண்ணிட்டு போகிறானுங்கன்னா விஜய் என்ன பண்ணுவானுங்க? விஜய் மோசமானவன். அவன் பெற்றவங்க பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி, பெற்ற அப்பா அம்மாவே தெத்துறவன் அவன். அவனுங்க கூட போய் சேர்ந்துக்கிறானுங்க. 2 பேரும் சூப்பராக பண்ண போகிறானுங்க அரசியல். புரிஞ்சுங்களா? கண்டிப்பாக. யார்? சரி, அதுதான் இந்த மாதிரி சீட்டிங் அரசியல் தான். நீ தான் மக்கள் தலைவர். இப்போ இது நடந்துக்குது, அது நடந்துக்குதுன்னு வந்துக்கிறிய. நீ ஏன் இவங்களாம் சேர்க்குற? தீய சக்தி திமுகனா. அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கல. பார்த்தான் இந்தமாரி நாய்ங்க இருக்குது சொல்ல 4 பிஸ்கெட்டை வாரி போட்டால் 4 ஓடி போயிடுச்சுப்பா. ஓகேவா? தொண்டை வந்தானா பார்த்தியா எப்படி நிற்கிறான் பார். கண்டிப்பாக இருப்பேங்க. தொண்டை தாங்க எங்கள் பவரு, தலைவரோட பவர், அம்மாவோட பவர், எடப்பாடியாரோட பவர் தொண்டன் தான். நீங்கள் தொண்டனை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இவனுங்க போகிறானுங்கள, இவனுங்க போகிறவனுங்க எல்லாமே என்ன பிஸ்கெட்டுக்கு போகிறானுங்க. ஒரு துளி போல் அவனுங்க எப்படி போவானுங்க? எப்படி போவானுங்க? அவனுங்களாம் ஒரு ஆளுன்னு இவர் ஈக்குவல் ஏங்க பேசுகிறீங்க? ஏங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. கூட்டணி பலம், கூட்டணி வைக்கிற பலத்துலேயும் மக்களை எப்படி அணுகணுன்ற முறையிலையும் எடப்பாடியார் நல்லா தானே பண்ணார். சரி, நீங்கள் 4 பேர் ஜெயிச்சுன்னு உங்கள் முகத்துக்கு ஜெயிச்சிங்களா? எடப்பாடியார்ன்ற ஒரு லேபிள், அதிமுகன்ற ஒரு லேபிள், ரெட்டாளன்னு ஒரு லேபிள், தலைவர் அம்மா லேபிள் இருக்குல்ல, தனிப்பட்ட முறையில் என்ன ஜெயிச்சிங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இவனுங்களுக்கு ஆசையை முடியாத அந்த ஒருத்தங்கிறான் பாரு செங்கோட்டைன்னு ஒருத்தன். இவனுங்க போனவங்களாம் பாரு பொண்டாட்டியில் சுற்றி நிற்கிறானுங்க. பார்த்துக்கிறீங்களா? கேவலம் பிடிச்சவன் செங்கோட்டையன். அவனுக்கு வேலையே தான். எடப்பாடியார் என்னன்னா தலைவர் மாதிரி ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். தலைவர் மாதிரி எடப்பாடியார். சேலை கட்டாத அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு, உணர்வானவர். பொதுக்குழுக்கு வாங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு தொண்டனோட எஃபெக்ட் அங்கே தெரியும். நீங்கள் ஒரு 5-6 எம்எல்ஏ போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆளா கட்சியை? யார் இருக்கிறாங்கள? தற்கூரி நாய்ங்களாம் இருக்குதே, இருக்கிறாங்க. தற்கூரி நாய்ங்களாம் இருக்குதே. என்ன பண்ணுறது? நான் அவங்க மேலே தப்பு சொல்லவே முடியாது, விஜய் மேலே தப்பு சொல்லவே முடியாது. நான் பயப்படுறேன்னு நினச்சிக்க தப்பே சொல்ல முடியாது. அவன் பார்த்தான் எந்த நாய்க்குதுன்னு பார்த்தா இந்த நாய்க்குங்குதுங்க. பொட்டை பசங்க, பொட்டைங்க அவனுங்க. அவனை பற்றி அது எடப்பாடியார்ன்ற வீரத்தமிழன் பின்னாடி நாங்கள் தொண்டை இருக்கிறோம். அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் வேலை செய்வோம். அத்தை காலம் எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வேலை இருக்குது எங்களுக்கு. அது நோக்கி பண்ணினுக்கிறான். அவனுங்களுக்கு ஆளே கிடையாதுங்க எங்களுக்கு.